அண்ணா சரியான டைமுக்கு மாட்டினீங்கண்ணா. என்ன விஷயம்? என்ன தெரியல, இந்த ஃபேஸ்புக்கில் காலையிலேருந்து ஒத்தன்டிகேஷன்னு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் காட்டுங்க பார்ப்போம். இது கிஷான் 2-factor authentication கிஷான். டூ ஃபேக்ட் ஒத்தன்டிகேஷன். அது வந்து ஃபேஸ்புக்கில் உங்களோட அக்கௌண்ட் வந்து செக்யூரிட்டிக்கு கொடுக்குற இது ஒன்று, ஆப்ஷன் ஒன்று. செக்யூரிட்டி தான் அதெல்லாம் என்னத்துக்கு நான் மட்டும் தான் ஃபோனை பாவிக்கிறேன். இங்கே பாருங்க, அது அப்படி இல்லை. நீங்கள் மட்டும் ஃபோன் பாவிக்கிறதுன்னு சொல்லி இல்லை, அது 2-factor authentication சொல்கிறது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ இந்த வீடியோ பார்ப்போம். 2-factor authentication அதாவது இருமுறை உண்மைத்தன்மையை நம்பகரமான முறையில் பயன்படுத்துவதற்கான கடவுச்சொல். இந்த 2-factor authentication நீங்கள் பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு எனவே சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களது கடவுச்சொல்லை அதாவது பாஸ்வேர்டை தாண்டியும் மிகவும் முக்கியமான பாதுகாப்பு அம்சமாக கருதப்படுகின்ற இந்த 2-factor authentication நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், உதாரணமாக நாங்கள் ஏதாவது ஒரு வங்கி கணக்கை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் செய்து தான் உள்ளே போவோம். அதன் பிறகு நாங்கள் ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களது போன் மெசேஜாகவோ அல்லது மின்னஞ்சல் ஊடாகவோ உங்களுக்கு ஒரு இலக்கங்கள், அதாவது குறிப்பிட்ட 6 இலக்கம் அல்லது 5 இலக்கம் கொண்ட நம்பர் வரும். இதை நீங்கள் என்டர் செய்தால் மட்டுமே அந்த கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் மேற்கொள்ளப்படும். இதன் பொழுது இந்த மேலதிகமான பாதுகாப்பு அம்சமாக கருதுகின்ற 2-factor authentication நீங்கள் பயன்படுத்துவதால் உங்களது வங்கி கணக்கு மிகுந்த பாதுகாப்பான முறையில் கையாளப்படும். உதாரணமாக நாங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டோமானால், ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு மட்டும் நாங்கள் என்டர் செய்து உள்ளே செல்லும் பொழுது மோசடியாளர்கள் மிக இலகுவாக உங்களது ஃபேஸ்புக் கணக்குகளை முடக்கிக் கொள்வார்கள். எனவே இந்த 2-factor authentication நீங்க போட்டிருப்பதால் அவர்களுக்கு உங்களது மொபைலுக்கோ அல்லது மின்னஞ்சலுக்கோ வரக்கூடிய அந்த 2-factor authentication பாஸ்வேர்டு தெரியாது. எனவே அவர்களால் இலகுவாக கைப்பற்ற முடியாது. ஆகவே இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எவ்வாறு நீங்கள் 2-factor ஆன் செய்து கொள்ளலாம் என்றால், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல 2வது இருக்கிற ஆப்ஷன் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி. இந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி உள்ளே போனீங்களாண்டா ஃபேஸ்புக் authentication 2-factor authentication என்பது இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் அதாவது ஆன் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஆன் செய்து கொள்ளும் பட்சத்தில் உங்களது ஃபேஸ்புக் அக்கௌண்டை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியில் முறையில் நீங்கள் லாக் செய்யும் பொழுது வேறு யாராவது கைப்பற்ற ட்ரை பண்ணினார் கூட அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2-factor authentication ஆப்பில் வர இலக்கம் கிடைக்காட்டி கண்டிப்பாக அவர்களால் எக்ஸ் செய்ய முடியாது. எனவே அதே போல் நீங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எடுத்தீங்களாண்டா வாட்ஸ்அப் செட்டிங்ல போயிட்டு அக்கௌண்ட்டினூடாக பிரைவசி செட்டிங்ஸ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா 2-factor வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று கண்டிப்பாக கேட்கும். இது இந்த 6 இலக்கம் உள்ள கோட் வந்து நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு இலக்கங்களை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணீங்களா இருந்தால் இந்த 2-factor வந்து உங்களது வாட்ஸ்அப்பை வேறு யாரிடமும் வெளியாளர்கள் வந்து மோசடியாளர்கள் கைப்பற்றாத முறையில் நீங்களே உங்களது கணக்குகளை இலகுவாக பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த வழிமுறைகளை கையாள்வதற்காகத்தான் இந்த 2-factor authentication மிகவும் முக்கியமான பாதுகாப்பு அம்சமாக கருதப்படுகிறது. எனவே அனைவரும் உங்களது வங்கி கணக்கு மட்டுமல்லாமல் சமூக வலைத்தள கணக்குகளையும் 2-factor authentication ஆப் ஊடாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.